என்ன தலைவா, இன்னைக்கு ரொம்ப மிடுக்கா இருக்கீங்க. ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு. துரு பிடிச்ச துப்பாக்கி வேற தொடர்ல ஏறி இருக்கு. என்ன சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணிட்டாங்களா? ஆனா நீ வேறையா, புதுசா வந்த போலீஸ் கமிஷனர் ஜெயில சுத்தி பார்க்க வராராம். அதனால எங்க உயிரை போட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் நம்ம தலையெழுத்து. வாங்க போகலாம். அவன் அரசாங்க செலவுல வெளிநாட்டை சுத்தி பார்க்க போறான். இவர் என்னன்னா ஜெயில சுத்தி பார்க்க வராரு. கொஞ்சம் கூட அனுபவிக்க தெரியாத பசங்க. இவன் பேர் பீட்டர். இவன் தங்கச்சியை கற்பழிச்ச பாதிரியாரை கொலை பண்ணிட்டு ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறான். இவன் தண்டனை கால முடிய இன்னும் 6 வருஷம் இருக்கு சார். இவன் பேர் திருவாசகம். போலீஸ் இன்ஸ்பெக்டரா உத்தியோகம் பார்த்த இவன் ஒரு பள்ளிக்கூட டீச்சரை கெடுத்ததுனால இப்ப 5 வருஷ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவன் நீ. இப்ப அந்த சட்டம் ஒண்ணு பாதுகாக்க வேண்டியிருக்கு சார். இவன் பேர் ஜெயபிரகாஷ். பக்கத்து செல்ல இருக்கிறவன் பேர் சங்கர். இவங்க 2 பேரும் கோவில் நகைகளை கொள்ளையடிச்சவங்க. அதுக்கு சாட்சி சொன்ன கோவில் பூசாரியையும் அவர் குடும்பத்தையும் நடு ரோட்ல பட்ட பகல்ல கண்டதண்டமா வெட்டி போட்டவங்க. இன்னும் 1 வாரத்துல இவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை சார். Let us go to next block, sir. சட்டப்படிதான் கொலை பண்ணணும். சட்டை சொல்றேன். இவரை மட்டும் ரூம் கூட்டோம்.
உட்கார் கோபி. இல்ல சார், நான் ஒரு கைதி நிக்கிறேன். நீ கைதி இல்லப்பா, என் உயிரையும் உத்தியோகத்தையும் காப்பாத்தின கடவுள். அதுல ஒண்ணும் இல்ல சார். என் கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கைதி இன்னொரு கைதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். நீ நினைச்சிருந்தா அந்த கைதிங்களோடயே தப்பிச்சு போயிருந்துக்கலாம், இல்ல அந்த கொலகாரர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம விட்டுருக்கலாம். ஆனா நீ ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி மாதிரி தப்பி ஓட இருந்த கைதிங்களை தடுத்து நிறுத்திட்ட. சோ சட்டத்தை காப்பாத்த நினைக்கிற நீ, மனசாட்சிக்கும் மனிதாபிமானத்துக்கும் கட்டுப்படுற நீ நிச்சயமா ஒரு கொலகாரன் இருக்க முடியாது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது யாரு சொல்லு. வேண்டாம் சார், சொல்லி பிரயோஜனம் இல்லை. உண்மைக்கும் சட்டத்துக்கும் ரொம்ப தூரம். நான் ஒரு போலீஸ் ஆபீசரா கேட்கல, உன் குடும்பத்துல ஒருத்தனா கேட்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன்பா பண்ணையாரம்மா தான் வந்தாச்சு இல்ல, விவகாரம் என்னன்னு சொல்ல வேண்டியதானே? நான் தான் கணக்க பிள்ளை கேட்கிறேன்ல. பக்கத்து ஊரு பரமசிவத்தோட பையன் மாரிமுத்துவும் நம்ம ஊர்ல செருப்பு தைக்கிற ரங்கனோட பொண்ணு ராசாத்தியும் யாருக்கும் தெரியாம தாலியை கட்டிட்டு ஊரை விட்டு ஓட பார்த்தாங்க. அவங்க 2 பேரையும் கையும் களவுமா புடிச்சு பஞ்சாயத்து முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி இருக்கோம். பண்ணையாரம்மா, நம்ம ஊர் மரியாதையை கெடுத்த இவங்களுக்கு நீங்க தான் சரியான தண்டனையை கொடுக்கணும். ஏண்டா மாரிமுத்து, பணக்காரனா பிறந்தவன் ஒரு ஏழைய நினைக்கிறதே தப்பு. நீ நினைச்சது மட்டும் இல்லாம கல்யாணமா பண்ணிக்கிட்ட. ஜாதி, அந்தஸ்து, ஊர் கட்டுப்பாடு இது எல்லாத்தையும் மீறி ஆசைப்பட்ட 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் ஆடு மாடுகளுக்கும் மனுஷங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? ஏண்டி ராசாத்தி, செருப்பு தக்கிற ஜாதியில பிறந்த நீ மேல் ஜாதி வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமாடி. இப்ப நான் உனக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்து இனிமே எந்த ஒரு ஏழை பொண்ணும் பணக்கார ஆம்பளைங்களை கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. ஏமா, ஒரு பொண்ணு கழுத்துல ஏறின தாலிய கை கூசாம அறுத்து எறியறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு ஆணு பொண்ணு ஆசைப்பட்டாங்க, ஆண்டவன் சாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது தப்புன்னு சொல்லி இந்த அம்மா தாலி கயிறா இருக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்களே, நீங்க ஆம்பளைங்களா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்ல? ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் தொப்புள் குடிதான் உறவுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் இந்த தாலி கயிறு தான் உறவு. இந்த புனிதமான தாலிய இவங்க கேவலப்படுத்துறது பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே, உங்களுக்கு கூட மனசு இல்ல? ஆனா சும்மா நிறுத்தப்பா. என்னமோ நீ ஒருத்தன் தான் புத்திசாலி, இருக்கிறவன் கூப்பிட்டு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிற. பையனை பெற்றவன் பஞ்சாயத்தை கூட்டி இருக்கான், நியாயத்தை சொல்ல பண்ணையாரம்மா வந்திருக்காங்க, அதுக்கு கட்டுப்பட்டு ஊரும் கூடி இருக்கு. இதுல நீ ஒருத்த மட்டும் குறுக்கால உழவு ஓட்டினா என்னப்பா அர்த்தம்? யோ கணக்கு பிள்ளை, நீ வாய் மூடு. இத பார் தம்பி, ஊர் நன்மைக்காக நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அத தகராறு பண்ணி நீ மாத்தணும்னு நினைச்சா வீணா உடம்பு கெட்டு போயிடும். வேணா ராஜா, நல்ல பிள்ளை இல்ல, பேசாம வீட்டுக்கு போயிடு. பொன்னையாரம்மாவுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை? இத பாருமா, மிரட்டி மீன் பிடிக்கலாம்னு நினைச்சா அது இந்த கோபி கிட்ட நடக்காது. இப்ப என்னதான் நடக்கணும்னு நினைக்கிறேன்? இறங்கின தாலி மறுபடியும் அந்த பொண்ணு கழுத்துல ஏறணும். அது நடக்காது. நடத்தி காட்டுறேன். என்ன மாரிமுத்து, கட்டின தாலியை அறுத்துட்டாங்கன்னு கவலைப்படுறியா? நீ 4 நட்சத்திரம் பார்க்காம தாலி கட்டினது தப்பு. முகூர்த்த நேரம் பார்த்து ஊரறிய தாலி கட்டணும் வந்தா இந்த அம்மா தாலி கையில அறுத்திருக்காங்க. கெட்டது செய்ய நினைச்சா கூட நல்லவங்களுக்கு நன்மையா தான் முடியுது. பாத்தியா இந்த தாலி? கூலிக்கு மாரடிக்கிற நாய்ங்களா நீங்க? 10 பேருங்கடா, 20 பேர் வந்தாலும் என் கையில இருக்கிற தாலியை வாங்கவும் முடியாது, இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியாது. எப்படி?
மாரிமுத்து, தாலி கட்டும் போது செட்டி மேல வேணும் இல்ல, நீ தாலியை கட்டு, நான் மேளத்தை வாசிக்கிறேன். எப்படி? அப்படி போடு. அம்மா நவநீதம், நீ இந்த ஊர் ஜனங்களுக்கு தெய்வ தரிசனமா இருக்கலாம், ஆனா உனக்கு நான் தான் சிம்ம சுப்பனம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மாரிமுத்து, நீ ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்க, அது நினைச்சாலும் எனக்கு பெருமையா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா நீங்க வேற உள்ள மேல இருக்கிற கோவத்தை சாப்பாடுல கட்டிட்டு வாங்க உள்ள. வாட, டாடி சாப்பாடு போடணும். நீ இத வந்துட்டான், அவனுக்கு போடு. தின்னுட்டு போய் இன்னும் ஏதாவது ஊர்வம்பு இருந்தா எடுத்துக்கிட்டு வரட்டும். எது எது ஊர்வம்பு? அம்மா நீயே சொல்லுமா. 2 பேர் ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்ச, இதுக்கு பேர் ஊர்வம்பா? டேய், நீ 1000 தான் நல்லது செய்யறாலும் பன்னேரம் மலை ஏத்து பேசுறது தப்பு தப்பு தாண்டா. அந்த அம்மா தயவுனால வேண்டா நாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மரியாதையா போய் அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவா. மன்னிப்பா? நான் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் தகுதி இல்ல. நம்மள போல கூலிக்காரங்க 3 வேளை கஞ்சி குடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த அம்மா போடுற பிச்சை தாண்டா. அவங்க போடுறது ஒண்ணு பிச்சை இல்லப்பா. கூலிக்கார தன் உடம்புல ஓடுற ரத்தத்தை வேர்வையா சிந்தி பாடுபடானே, அதுக்கு அந்த அம்மா கொடுக்குற நஷ்டஈடு. டேய், இந்த வெட்டி வீராப்பெல்லாம் பேசினா நம்ம வீட்டுல ஒண்ணு அடுப்பு எரியாதுடா. மரியாதையா போய் அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேளு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போ. இப்போ என்ன? நான் வீட்டை விட்டு வெளியே போகணும், அவ்வளவுதானே? போறேன். நில்லுடா. அப்பா என்ன புதுசா சொல்லாத சொல்லிட்டாருன்னு நீ இப்படி கோச்சிட்டு போற. வாடா உள்ள. இல்லம்மா, நான் போறதா முடிவு பண்ணிட்டேன். வாடா உள்ளனே. என்னடி 2 பேரும் சேர்ந்து நாடகம் மாடுறீங்க? போகிறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்தே வெளியே போங்க, எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. என்னடா நம்ம வீரப்பா வெளியே போறோம்னு சொன்ன வந்து உட்கார்ந்துட்டேன். போறதா முடிவு பண்ணியாச்சு. தங்கச்சி வரட்டும், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறோம். ஆரம்பிச்சிட்டீங்களா? வருமாதான் நினைச்சேன் ஏதாவது தகராறு நடந்திருக்குங்க. அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு பசியோட வந்திருக்கேன், வந்து சாப்பாடு போடுங்க. வாங்கப்பா. கொஞ்சம் பொறுமா. ஏண்டா தங்கச்சி வரட்டும்னா சொல்லிட்டு புறப்பட வேண்டியதானே? எப்படியும் போறோம், ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்டா. ஏண்டா வெட்டி வீராப்பெல்லாம் பேசிக்கிட்டு? நீ ஒண்ணும் சிரிக்காத, நான் கோவத்தில் தான் இருக்கேன். தங்கச்சி எப்படி? அப்படி போடு. என்னடா என்னாச்சு? கல்லா? ராசா துப்பியது துப்புடா. ஏண்டி அறிவு கட்டவிட, அரிசியில கல்ல புறக்கிட்டு சமைக்க கூடாது. ஆம்பளை புள்ள கல்ல முழுங்கிட்டோம்னா ஆஸ்பத்திரி கையுமா நம்ம தானடி அலையணும். அறிவு கட்டவிட, நாளையில இருந்து மேல் தாப்புல உள்ள சாதத்தை ஆம்பளை பிள்ளைக்கும். அட பாவி மனுஷா, உள்ள மேல மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டா வெளியில அப்படி கத்துறீங்க? அப்பா, எது அடைச்சுக்கும் சொன்ன? அக்கா, என்னடா பஞ்சாயத்துல அந்த கோபி உன்னை கண்ணாபண்ணன் பேசிட்டானே? ஆமாங்க தம்பி, கொஞ்சமா நஞ்சமா கசா முசான்னு கேவலப்படுத்திட்டான். வாய முடியா? எங்க அக்கா அவமானப்படுத்துறப்ப நம்ம ஆளுங்க என்ன? அவன் கைய கால வெட்டி இருக்க வேண்டாம்? இதுக்காக அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம்? தண்ட சொத்து நாய்களா? நான் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா நடந்திருக்கிறத வேற. தம்பி தங்கராசு, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதிக்கிற? அந்த எறும்பு கடிச்சா இந்த இரும்பு வளைய போகுது. நேரமா அவன் எறும்பு இல்ல, முள்ளு மரம். அது முளைக்கிறப்பவே நாம வெட்டிட்டாதான் நமக்கு நல்லது. நான் சொல்றது வாஸ்தவம் தானே? சிரிச்சது போதும், நமக்கு வந்த தந்திய தம்பி கிட்ட கொடு. பட்டணத்துல படிப்பை முடிச்சிட்டு ராதா நாளைக்கு இங்க வராளா? இதுக்கு ஏண்டா மூஞ்சி சுருக்கிக்கிறேன்? இந்த நவநீதம் விஷத்தையே மருந்தாக்குறவ. இந்த சொத்துக்கு சொந்தக்காரி ராதா வரட்டும், அவளையே உனக்கு கட்டி வச்சு இந்த சொத்தை நமக்கு சொந்தமாக்கிடுறேன். மக வரப்போறா, அவ அப்பனை அடைச்சு வச்சிருக்கோம். இப்ப அந்த பெருசை என்ன பண்ண போறோம்னுதான். பெருசு கதைய மாத்து.